கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் நேற்றைய தினம் சுமார் 4:45 மணியளவில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் அவர்களின் உடல் பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சி அலுவலகத்துல புதைக்கப்பட்டிருக்குங்க. ஒருவரின் சொந்த பட்டா இடத்துல அவங்கள அடக்கம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி சமீபத்துல திருவள்ளூரைச் சேர்ந்த பாபு என்றவரின் கேஸின் மூலமா சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பாபுன்றவர் கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா எங்க ஊர்ல எல்லோருக்கும் பொதுவான சுடுகாடு இருக்கு. எல்லோரையும் அங்கதான் புதைக்கிறோம். ஆனா ஜெகதீஸ்வரி அவங்க கணவரை மட்டும் சட்டவிரோதமா அவங்களோட சொந்த இடத்திலே புதைச்சிருக்காங்கன்ற மாதிரியும், பஞ்சாயத்து சட்டத்திற்கு இது எதிரான ஒன்றுன்ற மாதிரியும் கேஸ் போட்டிருக்காரு. இது தொடர்பா அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவிச்சும் பெருசா நடவடிக்கை இல்லைன்ற மாதிரியும், இதன் மூலமா சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸா போட்டிருக்காரு. இந்த வழக்க முழுமையாக விசாரணை செய்த மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இது பஞ்சாயத்து சட்டத்திற்கு முரணாக இருக்கு. ஒருவரின் சொந்த இடமாக இருந்தாலும், அவங்களோட பட்டா நிலத்துல மயானமாக பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மேலும் அவரோட உடலை தோண்டி பொதுவான மயானத்துல புதைக்கணும். அந்த மாவட்டத்தோட நிர்வாகம் இதை மேற்கொள்ள வேண்டும்ன்ற மாதிரியும், அதற்கான செலவை ஜெகதீஸ்வரியிடமிருந்தே வாங்கணுன்ற மாதிரியும் ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி மேல்முறையீடு போனாங்க. இந்த வழக்கை விசாரணை செய்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன், ஜி ஜெயச்சந்திரன், முகமது சாபிக் ஆகியோர் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பே சரியானதுதான்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. பஞ்சாயத்து சட்டப்படி மயானம் ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே புதைக்கணும். தனிநபர் பட்டா நிலத்துல புதைக்க கூடாதுன்றது தான் ரூலு. அதே போல உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி ஒருவரின் பட்டா நிலத்துல இறந்தவரின் உடலை புதைக்கவோ அல்லது எரிக்கவோ கூடாதுன்றது தான் சட்டப்படி இருக்கு. ஆனா இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி பர்மிஷன் வாங்கப்பட்டதுன்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா பஞ்சாயத்து சட்டத்தில் குறிப்பிட்டதுபடி ஒருவரின் உடலை புதைத்தாலோ அல்லது எரித்தாலோ சுற்றி வாழக்கூடிய மக்கள் அதற்கு எதிர்ப்பு, அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்காவிட்டால் அங்கே புதைக்கலான்ற மாதிரி குறிப்பிட்டுள்ளதாலும், அதே போல ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதை குறித்து முன்பே மனு கொடுத்தோம். அந்த மனுவில் எந்தவித பிரச்சனையும் இல்லாததால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்ல முறையில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டதுங்க. அதே போல அலுவலகத்தில் அடக்கம் செய்வதை குறித்து சட்ட வல்லுநரோடு ஆலோசனை செய்யப்பட்டு தீர விசாரணை செய்யப்பட்டே புதைக்கப்பட்டிருக்குங்க. என்றும் மக்கள் மனதில் நீங்கா எண்ணம் கொண்ட மிகப்பெரிய திரளான மக்கள் உள்ளத்தை கவர்ந்த அன்னாரின் உடல் சாந்தி அடைய வீர வணக்கம், வீர வணக்கம்.